நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன 38 இன்ச்சு சைஸ் சுடிதார் வெட்டணும்ல, அந்த சுடிதாரை இப்போ எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். முன்பக்கத்தை எடுத்துகிட்டு லைனிங் இந்த மாதிரி நம்ம சாதாரணமாக சுடிதார் தைக்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அதுலேயே துணி மீந்ததுனாக்கா வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. துணி அதில் மீறல அப்படின்னாக்கா ஒரு 1/2 மீட்டர் லைனிங் எடுத்துங்க. 1/2 மீட்டர்னாக்கா எதுக்காக அப்படின்னாக்கா, துணி இந்த மாதிரி இது பாருங்கள், கொஞ்சம் நைஸாக இருக்குது, துணி ரொம்ப மெலிசாக இருக்குது. அதனால் வந்து உள்ளார லைனிங் கொடுக்காம தைக்கிறது ரொம்ப தப்பு. இருந்தாலும் அவங்க தைக்க சொல்கிறாங்க. நம்ம முன்பக்கம் மட்டும் உள் பக்கமாக இடுப்பு வரைக்கும் இப்படி வச்சு பார்த்தாக்க இடுப்பு வரைக்கும் லைனிங் கொடுத்துரும். கீழே தேவையில்ல, இடுப்புக்கு கீழே தேவையில்லை, நம்ம மேலே மட்டும் இடுப்பு வரைக்கும் லைனிங் கொடுத்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு மடித்து தைச்சிருவோம். இது ஏன் இந்த மாதிரி லைனிங் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சில பேர்த்துக்கு காட்டன் துணியில் வந்து உள்ள லைனிங் கொடுத்தாக்க ரொம்ப மொத்தமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்காக வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இல்லை காட்டன் சுடிதார் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா லைனிங் கொடுக்காம தைக்க சொல்லுவாங்க நிறைய பேர். அதனால் இது லைனிங் கொடுக்காம தைக்க சொல்லியிருக்காங்க. லைனிங் கொடுக்காம தைக்க சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் துணி கொஞ்சம் மெலிசாக தான் இருக்குது. அதனால் வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் கொடுத்துக்கலாம் லைனிங். இந்த லைனிங்கை ஃபஸ்ட்டு ஓரத்தில் மடித்து தைச்சிக்குவோம். லைனிங்கை இந்த மாதிரி அழகாக நம்ம சாரி ஓரம் அடிக்கிற மாதிரி ஒரு பக்கம் ஓரம் அடிச்சுட்டு இதை இப்படி கவுத்தி வச்சுக்கலாம். ஓரம் அடித்ததை கவுத்தி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா, ஏன் இதை கவுத்தி வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நம்ம கழுத்தை ரவுண்ட் பண்ணி தச்சுட்டு அடித்து பிரட்டும் போது இது வந்து நேராக வந்துடும். எப்படின்னு இப்போ தச்சு கட்டுற பாருங்க. நீங்கள் இந்த மாதிரி லைனிங் இல்லாமல் தைக்கிற சுடிதார் எல்லாத்துக்குமே இந்த பீஸ் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. இது கொடுத்தாக்க பரவாயில்ல, நல்லா தைச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு பேரும் கிடைக்கும். நம்ம வந்து அப்படியே பைப்பிங் போட்டு தைக்கிறது அப்படின்னா ரொம்ப ஹார்டான துணியாக இருந்தால் பண்ணலாம். நம்ம ஸ்கூல் யூனிஃபார்மு இந்த மாதிரி காட்டன் சுடிதாரில் வந்து லைனிங் கொடுக்காம தைங்க அப்படின்னு சொல்கிற சுடிதார், இந்த மாதிரி சுடிதார்லாம் நீங்கள் இந்த மாதிரி தைச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். உண்மையிலுமே இது ஒரு போடுறதுக்கு இப்போ அந்த சுடிதார் தைக்க கொடுத்தவங்களும் பரவாயில்ல நல்லா தைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கழுத்தில் இந்த வரம்பில் அந்த ரவுண்டு ஓரமாக தையல் ஓட்டிக்கணும். சரிங்களா? நம்ம ரொம்ப ஒட்டமும் ஓட்டாமல் கொஞ்சம் எட்டமும் ஓட்டாமல் கரெக்டாக இந்த வரம்பு ஓரத்துலேயே ஓட்டணும். லைனிங்கை கவுத்தி வச்சு கரெக்டாக இந்த வரம்பு ஓரத்துலேயே தான் தையல் ஓட்டியிருக்கோம். இந்த வரம்பு ஓரத்தில் ஓட்டி வச்சு இதை ஓட்டினதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு நீங்கள் துணியை விட்டு வெட்டிக்குங்க. கால் இன்ச்சு அளவுக்கு துணியை விட்டு வெட்டிட்டு இந்த ரவுண்டாக இருக்கிற இடத்துலலாம் தையலை வெட்டிடாமல் அழகாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக
தையலை ஒட்டி வெட்டணும், ஆனால் தையலை வெட்டிடக்கூடாது. சரிங்களா? இந்த மாதிரி போட்டுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லைனிங்கை இந்த பக்கம் திருப்பிடலாம். இந்த மாதிரி அழகாக திருப்பிட்டு லேசாக ஒரு கீறி விட்டுங்க. உங்களுக்கு கீறத்துக்கு செட் ஆகலை அப்படின்னாக்கா நல்லா அந்த வரம்பு எடுத்து அயன் பாக்ஸ் இருந்ததுன்னா லேசாக ஒரு ஹீட் பண்ணி ஒரு தீர்த்துட்டிங்க. இது அழகாக படிகிற மாதிரி ஒரு தீர்த்துட்டிங்கன்னா நம்ம ஏன் அதை கீறி விட்றோம் அயன் பண்ண சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த துணி இந்த மாதிரி பிறண்டு வரும். தைக்கும்போது நம்ம கீறாமல் தைச்சோம் அப்படின்னா இது பெறணும். இது பெறலாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும், இதை நல்லா மடித்து வச்சு வரம்போட வரம்பாக இந்த கீறிடணும். சரிங்களா? கீறிட்டு இந்த ஓரத்துலேயே ஒரு தையல். இந்த வரம்பு இந்த ஓரத்தில் தையல் போட்டாச்சு. இப்போ இந்த லைனிங் வரைக்கும் இதை சுற்றி ஒரு தையல். லைனிங் தைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் இந்த மாதிரி சுருக்கம் வராமல் இதை இப்படி இழுத்து அழகாக லேசாக அப்படி தட்டி கொடுத்து தைக்கணும். இப்படி லேசாக தட்டினீங்கன்னா அந்த சுருக்கம் இருக்காது. எந்த பக்கத்தில் சுருக்கம் இருக்கோ அந்த பக்கத்தை இப்படி இழுத்து வெளியில் வந்துட்டிங்கன்னா இப்படி தள்ளி விட்டிங்கன்னா சுருக்கம் வராது. இந்த பக்கம் லைனிங் இருக்கிறதோட தைச்சிட்டு வந்துட்டோம். சரியா? இந்த பக்கம் நமக்கு வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இந்தாண்ட பக்கம் லைனிங்கில் இந்த இடத்துல எந்த விதமான சுருக்கமும் இல்லாமல் இப்படி இழுத்து கொடுத்து அதுலேருந்து ஒரு தையல். இதில் கொஞ்சம் சுருக்கமே இருக்கக்கூடாது. நம்ம இந்த தச்ச பக்கத்துலேருந்து சுருக்கம் ஏதாவது இருந்ததுனாக்கா இப்படி இழுத்துட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த சுருக்கம் இந்த பக்கம் வந்துடும். அப்படியே வச்சு ஒரு தையல் ஓட்ட வேண்டியதான். இந்த மாதிரி லைனிங் வச்சு தைச்சி பழகும்போது சுருக்கம் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். அதை வந்து நீங்கள் நமக்கு வரல அப்படின்னு மனசு தளர்ந்துடக்கூடாது. நம்ம எதனால் வரல அப்படிங்கிறத ஒரு வாட்டிக்கு 2 வாட்டியே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. எந்த விஷயமே தெரியல அப்படின்னா கேட்டு தெரிஞ்சு அதை பற்றி தப்பு கிடையாது. இதில் பாருங்கள், எங்கேயுமே சுருக்கம் இல்லை. நம்ம இந்த டிசைனும் அழகாக அவங்க கேட்ட மாதிரி அதே ஷேப்புக்கு எடுத்தாச்சு. இந்த முன்பக்கம் துணி மெலிசாக இருக்குன்றதுனால முன்பக்கத்துக்கு மட்டும் நம்ம உள்ளார லைனிங் கொடுத்துருக்குறோம். சரிங்களா? அதனால் இது முன்பக்கம் தச்சு முடிச்சாச்சு. இந்த லைனிங்லாம் கடிச்சு எடுத்துடலாம். லைனிங்கை வெட்டும்போது சில பேர் என்ன பண்ணுங்க, வெட்டுற ஆர்வத்தில் இந்த சுடிதார் அந்த துணியை ஒரிஜினல் பீஸை வெட்டிடுவாங்க. நிறைய பேர் வெட்டிகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் வேகமாக வெட்டுறான்னு ட்ரை பண்ணும்போது சறுக்குன்னு இதை பிடிச்சி வெட்டிடுவாங்க.
அந்த மாதிரி வெட்டும்போது கொஞ்சம் நிதானமாக வெட்டணும். நம்ம மட்டும் வேகமாக வெட்டக்கூடாது. வேகமாக வெட்டும்போது இப்போ லைனிங்கை வெட்டிட்டா பிரச்சனை இல்லை, வேறு லைனிங் வாங்கி போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி இப்போ ஒரிஜினல் துணியை வெட்டிட்டீங்க அப்படின்னாக்கா இது உங்கள் தலையில் விடிஞ்சது தான். நீங்கள் தான் திரும்பி மெட்டீரியல் கஸ்டமருக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி ஆகிடும். அதனால் வெட்டும்போதோ தைக்கும்போதோ ரொம்ப கவனம் ரொம்ப முக்கியம். நீங்கள் கவன சிதறலோட மிஷினில் என்றைக்குமே உட்காராதீங்க. கேட்டிருப்பாங்க, நம்ம ஒன்று செஞ்சுருவோம். அது எப்போ ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னாக்கா அவங்க நம்மள்கிட்ட இதாக சொல்லிட்டு போனாங்கன்றது எப்போ ஞாபகம் வரும் அப்படின்னாக்கா அவங்க திருப்பி வந்து நம்மளை திட்டும்போது தான் ஞாபகம் வரும். ஐயோ ஆமாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்ட்டு அப்புறமா தான் ஞாபகம் வரும். அது வரைக்கும் நமக்கு அந்த ஞாபகம், நம்ம அந்த பிரச்சனையில் போயிட்டு இந்த ஏதோ ஒரு மனசில் ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சிட்டு நம்ம அந்த வேலையை செய்யும்போது நமக்கு அந்த வேலையும் மறந்து போயிடும். நம்மளை என்ன செய்ய சொல்லியிருந்தாங்கன்ற வேலையை மறந்துடும். அதனால் வந்து வேலை செய்யும்போது தயவு செஞ்சு வேறு எந்த ஒரு மனப்பான்மையோடு வந்து வேலை செய்யாதீங்க, வேலையில் உட்காராதீங்க. ஏன்னா இது வந்து உடனே பார்த்த உடனே செய்கிற வேலை கிடையாது. இதில் நுணுக்கங்கள் நிறையா இருக்குது. அடித்தல் திருத்தல்ன்ற மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இது பாருங்கள், இடுப்பு வரைக்கும் லைனிங்கு. இந்த லைனிங்கை நம்ம கவுத்தி வச்சோன்னு சொன்னோம்ல, இப்போ பாருங்கள், இப்போ இந்த தச்சது உள் பக்கமாக போயிடுச்சு பாருங்கள். நம்ம தைச்சது இப்போ உள் பக்கமாக போயிடுச்சு. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் முன்பக்கம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பின்பக்கம். பேக் சைடு நமக்கு லைனிங் தேவையில்லை. பேக் சைடுக்கு லைனிங் தேவையில்லை. பேக் சைடுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பைப்பிங் போட போகிறோம். இந்த பேண்ட்டோட கலரில் பேண்ட்டு கிளாத்தில் பைப்பிங், இதுதான் இதோட பேண்ட்டு. இந்த பேண்ட்டு கலரில் இதுக்கு பைப்பிங் போட்டு இந்த கலரில் நாட்டு வைக்க போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த பைப்பிங் எப்படி வைக்கணும்னு பார்ப்போம். துணியை கிராஸில் வெட்டணும். இது இந்த கிராஸ் சரியான கிராஸ் கிடையாது. கிராஸ்னாக்க இந்த வாட்டில் போதான் கிராஸ். இந்த கோடு போட்டுருக்காங்க பாருங்கள், இதுதான் கிராஸ். இந்த கோடு போயிட்டுல இதான் ஃபுல் கிராஸ். அழகாக நிறுத்து பாருங்கள். இது வந்து சரியான கிராஸ் கிடையாது, இதுதான் சரியான கிராஸு. நம்ம இதில் வெட்டிப்போம். பேக் சைடு மட்டும் பைப்பிங் அப்படிங்கிறனால இந்த 2 பீஸ் போதும். இதுவே அதிகம்தான். இது 2 மட்டும் எடுத்துக்கிட்டு இதில் பைப்பிங் அப்படின்னாக்கா நம்ம இந்த வாட்டத்தில் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்படி கட்டமாக இந்த இடத்த இப்படி கட்டமாக வச்சு இந்த மூலையிலேருந்து இந்த மூலைக்கு நீங்கள் கிராஸாக ஓட்டினீங்கனாலே இது நேராக இருக்கும். கழுத்து பீஸ் நேராக இருக்கும். இந்த ஜாயிண்ட் வந்து கிராஸ் வட்டத்தில் இருக்கும். இந்த கிராஸ் வட்டத்தில் இருக்கும்போது நம்ம பைப்பிங் உருட்டும்போது நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா மொத்தமாக தெரியாது. நம்ம இந்த ஜாயிண்ட் இப்படி நேராக போட்டோம் அப்படின்னாக்கா இப்படி பைப்பிங் உருட்டும்போது அந்த இடத்துல மட்டும் மோடாக தெரியும். அதனால் அது மோடு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம இதை கிராஸாக ஜாயின் பண்ணுறோம். மீதி நம்ம சாதாரணமாக தைக்கிற ஜாக்கெட்டில் நம்ம எப்படி வேணால் பண்ணிக்கலாம், நேராக கூட பண்ணிக்கலாம், இப்படி கிராஸ்லேயும் பண்ணிக்கலாம். கிராஸ்லனாக்கா கிராஸில் பண்ண தெரிஞ்சால் பண்ணுங்கள். ஆனால் இது பைப்பிங் எப்படின்னாக்கா கண்டிப்பாக கிராஸில் பண்ணுறது நல்லது தான். இதை மடித்து தைச்சிக்கலாம். மடித்து தைச்சிட்டு மடித்து தைச்சதுக்கப்புறம் இந்த கழுத்து பீஸ் எல்லாம் ஒரே லெவலாக இருக்கும். நம்ம அப்படி ஏதாவது கொஞ்சம் சின்னது பெருசுமாக இருக்குது அப்படின்னாக்கா அந்த இடத்துல நம்ம லேசாக இந்த மாதிரி இருந்ததுன்னா கழிச்சிக்கலாம். இந்த இடத்துல பிசு நீட்டிகிட்டு இருக்கக்கூடாது, ஒரே லெவலாக இருக்கும். சரிங்களா?
கிராஸ் பீஸ் ரெடி பண்ணியாச்சு பைப்பிங்க்கு. நமக்கு அடுத்தது 2 பைப்பிங் போடலாம். பைப்பிங் போட்டு பாருங்க, இந்த இடத்துல வச்சுட்டு இதை கரெக்டாக 1/2 இன்ச், 1/4 இன்ச்சு பிடிக்கக்கூடாது. 1/4 இன்ச்சு வந்து நம்ம அடித்து பெரட்டணும் அப்படின்னா தான் 1/4 இன்ச்சு பிடிக்கணும். நம்ம பைப்பிங் போடுறோம் அப்படின்னாக்கா பைப்பிங் போடுறதுக்கு 1/2 இன்ச்சு பிடிக்கணும். 1/2 இன்ச்சு பிடிச்சா தான் நம்ம உருட்டி அடிக்கும்போது அந்த பைப்பிங் வந்து உருட்டாக வரும். நம்ம 1/4 இன்ச்சு பிடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா பைப்பிங் உருட்டும் போது பைப்பிங் பார்த்து பைப்பிங் மாதிரி தெரியாது. அதனால் இந்த இடத்துல 1/2 இன்ச்சு தைக்கணும். அரைஞ்சி தைச்சிட்டு பாருங்க, ஒரு வாட்டி நல்லா கீறி விட்டுக்குங்க. நல்லா கீறி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க, பைப்பிங்கு அழகாக அப்படி மடித்து, உங்களுக்கு பைப்பிங் வரலனாக்கா அப்படி மடித்து அழகாக திருப்பி ரிவேர்ஸில் கொண்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த அளவுக்கு மெலிசாக வேணுமோ அந்தளவுக்கு வந்துடும். நீங்கள் எடுத்த உடனே இப்படி மடித்தா கரெக்டாக வருன்றது உங்களுக்கு தேவையில்லை. இந்த பைப்பிங்கை இப்படி மடித்து இந்த பீஸை உள்ளே இப்படி மடித்து நமக்கு மெலிசாக வேணால் மெலிசா, மொத்தமாக வேணால் மொத்தமாக, அதை விட மொத்தமாக வேணால் கொஞ்சம் மொத்தமாக, இப்படி நம்ம இதை மடித்து இப்படி இழுத்துக்கலாம். நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸு, சரிங்களா? சைஸ் நம்ம இப்படி மடிக்கும் போதே தான் மடிக்கணும் அப்படின்னு நம்ம இதை மடிச்சுட்டு இழுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். தெரியுதுங்களா? அழகாக சூப்பராக வந்துடும் இந்த மாதிரி மடிச்சு வச்சிங்கன்னா. இப்போ பைப்பிங் தைக்கும்போது, இந்த பைப்பிங் தைச்சிட்டு வரீங்கள்ல, இந்த பைப்பிங் தைக்கும்போது தையல் வந்து இந்த பைப்பிங் மேலேயும் ஏறக்கூடாது, கீழே இறங்கக்கூடாது. இந்த 2 ஜாயிண்ட்டுக்கு நடுவில் அந்த பைப்பிங்கோட தையல் எங்கே அவங்க போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படுற அளவுக்கு தைக்கணும். கரெக்டாக இந்த 2த்துக்கும் இடைப்பட்ட இடத்துல இந்த ஜாயிண்டில் வரணும் தையல். அந்த ஜாயிண்டில் வந்தது அப்படின்னாக்கா நீங்கள் அந்த பைப்பிங் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். பார்க்குறவங்களும் எவ்வளோ சூப்பராக தைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கொஞ்சம் பைப்பிங்கில் மட்டும் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பொறுமையாகவே நீங்கள் அந்த தையல் கரெக்டாக அந்த ஜாயிண்டில் இறங்கிறதுக்காக நீங்கள் பொறுமையாக தைக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பாருங்கள் பைப்பிங்கு அழகாக எப்படி இருக்குன்னு. இதை உருட்டும் போது கொஞ்சம் கவனமாக உருட்டணும். நம்ம ஆரம்பத்தில் என்ன சைஸ் உருட்டுறோமோ அதே சைஸ் லாஸ்ட் வரைக்கும் வரணும். நம்ம ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க. அது வந்து அவங்க கேட்கும்போது நம்ம இந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு கொடுத்துக்கணும். பைப்பிங்கில் முக்கியமான வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த தையல் வந்து நம்ம எங்கே ஓட்டியிருக்கோன்னு தெரியாமல் கரெக்டாக அந்த ஜாயினில் ஓட்டுறது தான் இதில் பைப்பிங்கோட ஸ்பெஷலிஸ்ட். இதில் பார்க்கும்போது இந்த இடத்துல தையல் எங்கேயுமே தெரியக்கூடாது. பார்க்குறதுன்ற பாருங்கள், எங்கேயுமே தையலை தெரியல பாருங்கள், அந்த மாதிரி வரணும்.
போட்டாச்சு. கழுத்து இது வந்து கொஞ்சம் லோ நெக்கு தான். உங்களுக்கு கட்டிங் போடும்போது சொன்னால் இது 8 இன்ச்சுக்கு மேலே அவங்க நெக்கு கட்டுருக்காங்க அப்படின்ட்டு. இந்த நெக்கு லோ நெக்கு தான் சரிங்களா. பேக்குக்கு பைப்பிங் வச்சு பைப்பிங் முடிஞ்சிருச்சு. அடுத்தது இப்போ நம்ம கை ரெடி பண்ண போகிறோம். நேற்று கை ஜாயின் பண்ணி தைக்கணும்னு கட்டிங் பண்ணும்போது சொல்லியிருந்தேன். இப்போ அதை கையை ஜாயின் பண்ணி பார்ப்போம். இது எப்படி பண்ணுறதுன்னு அப்புறமா இன்னொரு வாட்டி காட்டுறேன். இப்போ இது டைம் ஒத்து வராதுன்றதை நம்ம ஜாயின் போட்டாச்சு. இதை 2ஆக மடித்து ரெண்டாக மடித்து போட்டாச்சு. இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு விட்டு ஒரு கோடு கிழிச்சிட்டு, கோடு தெரியுதான்னு தெரில, 1/2 இன்ச்சு விட்டு கோடு கிழிச்சிருக்கிறோம். இந்த கோட்டிலேருந்து அவங்க கை நீட்டு வந்து 15 இன்ச்சு கேட்டிருந்தாங்க. இந்த கோட்டிலேருந்து 15 இன்ச்சு வைக்கிறோம். நம்ம தையலுக்கு சேர்த்து 1/2 இன்ச் 15 இன்ச்சு. இந்த கோட்டில் இருந்து இங்கே 15 இன்ச்சு வச்சாச்சு. அந்த மாதிரி இந்த கோட்லேருந்து இங்கே ஒரு 15 வச்சு இதுலேருந்து 3 இன்ச்சு நம்ம குறைச்சி வைக்கிறோம். 1 2 3 சரிங்களா. 3 இன்ச்சு குறைச்சிட்டோம். இந்த 3 இன்ச்சு குறைச்ச இடத்துல நம்ம ஆம்கோலோட அளவு அதில் எவ்வளோ வச்சுருந்தோம் கேட்டிங்கனாக்கா, ஆம்கோல் 5.5 தான் வச்சோம். ஆம்கோல் 5.5 வச்சுட்டு அவங்க ஷோல்டர் சின்னதாக கேட்டதுனால என்ன பண்ணோம், இப்போ ஆம்கோலோட ரவுண்டு வந்து கொஞ்சம் பெருசாக வரும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, ஆம்கோல் அங்கே 5.5 வச்சு அதில் நம்ம 6.5 போடலாம். இப்போ நம்ம 1 இன்ச்சு சேர்த்து 7.5 இன்ச்சு வைக்கணும். ஏன் அப்படின்னாக்கா, இந்த ஆம்கோல் ரவுண்டு பெருசாக ஆனதுனால 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சுட்டு இங்கே நம்ம பிரித்து விட்றதுக்கு 1 இன்ச்சு விட்டுருக்கோம். இங்கே ஆம்கோலுக்கு 7.5 வச்சாச்சு. இங்கே எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு தையல் பிரித்து விட்றதுக்கு. இங்கே கை நுனி கை அளவு 5.5 இன்ச்சு கேட்டிருந்தாங்க. 5.5 இங்காண்டா தையல் பிரித்து விட்றதுக்கு சரியா. இதிலேருந்து கைக்கு இது வெட்டுற இடம், இது தையல் வர இடம். இது கலரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால மார்க்கர் சரியாக தெரியல. இதுக்காகவே நான் இன்னொரு சுடிதார் உங்களுக்கு வீடியோ போட்டு காட்டுறாங்க. இதில் சரியாக மார்க் தெரியல. இன்னொரு சுடிதாரில் உங்களுக்கு வீடியோ போட்டால் தான் உங்களுக்கு சரியாக புரியும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இதை வெட்டலாம். இதை வெட்டிட்டு சரிங்களா. இந்த 3 இன்ச்சிலேருந்து இந்த 3 இன்ச்சு குடஞ்சி இருக்குங்களா, அதுலேருந்து லைட்டாக பெண்ட் எடுத்து அழகாக இந்த இதில் வந்து இப்படி சேர்ந்துடணும் சரிங்களா. வெட்டியாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணோம், டாப்பில் வந்து நம்ம உள்ளார கவர் தட்டு வெட்டவே இல்லைல்ல, குடஞ்சி வெட்டவே இல்லை. அதுக்கு வந்து நம்ம கையில் குடஞ்சி வெட்டிக்கலாம் சரிங்களா. கையில் ஒரு 3/4 இன்ச்சு அளவுக்கு 2 துணி மட்டும் 4 துணி குடஞ்சி வெட்டுறாதீங்க. 2 துணி, சில பேர் 3 துணி கூட எடுத்து வெட்டுறவங்களாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி வெட்டிடக்கூடாது. அழகாக அப்படி வெட்டிட்டு இது முன்பக்கம் வரணும், முன்பக்கத்துக்கு வரணுன்றதுக்காக இந்த மார்க் சரியா. வெட்டியாச்சு. இது தையலுக்கு மார்க்கு ஃப்ரண்ட்டில். இப்போ கை வெட்டியாச்சு சரிங்களா. அடுத்தது கை தைக்கலாம். கையில் நம்ம ஃப்ரண்ட்டில் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, டாப்பில் பேக்கில் பைப்பிங் கொடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி கையில் பார்டர் கொடுக்க போகிறோம்.
இதுதான் பேண்ட் துணி. இதில் நம்ம கையில் இது போதும்னு நினைக்கிறேன். நம்ம 2.25 இருக்கு சரிங்களா? 2.25 இன்ச் அளவுக்கு வெட்டியாச்சு. வெளிப்பக்கம் மேலே பார்த்துருக்கு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்க, மேலே பார்த்துருக்கிறதுல இது அதுக்கு மேலே வெளிப்பக்கம் அதுக்கு மேலே இது பார்த்துருக்குது சரிங்களா? இது அடித்து இப்படி திருப்பும்போது வெளிப்பக்கம் இங்கே வந்துடும். இப்போ நம்ம இந்த மார்க்லேருந்து இந்த மார்க்குக்கு நீட்டுக்கு ஒரு தையல். தையல் ஓட்டியாச்சு பாருங்கள். இப்போ இது அப்படி அழகாக இப்படி பெரட்டும் போது எந்த பக்கம் வருது? வெளிப்பக்கம் மேலே வருது இல்லையா? இதை அப்படியே வச்சு இந்த ஓரத்தில் நல்லா கீறி விட்டுக்கலாம். அப்படி உங்களுக்கு செட் ஆகுதுனாக்கா ஒரு அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணிக்கோங்க. கீறி விடுறதுக்கு செட் ஆகலை அப்படின்னாக்கா. மடிச்சாச்சு. அடுத்தது இந்த பார்டரு இது ரெண்டு அப்படி மடித்து பாருங்க சரிங்களா? பார்டரு பேண்டோட துணி இது. பேண்ட் துணி எடுத்து இந்த மாதிரி அழகாக பார்டர் மாதிரி கொடுத்துங்க சரியா? இந்த மாதிரி பார்டர் மாதிரி கொடுத்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு மேட்சிங் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த பேண்ட்டை போட்டுட்டு போகும்போது இந்த டாப்பை போட்டிங்கனாக்கா மேட்சிங் கரெக்டாக இருக்கும். அடுத்தது இன்னொரு கையிலையும் அது மாதிரி தான் வெளி பக்கத்தை மேலே பார்த்து வச்சாச்சு. இதுலேயும் அந்த மாதிரி மேலே பார்த்து ஒரு தையல். சரியா? போட்டு அடுத்தது இப்படி திருப்பி இதில் படிமான தையல் ஒன்று. படிமான தையல் போட்டு இதையும் அதே மாதிரி நம்ம அந்த தையல் போட்டுருக்க அளவுக்கு மடிச்சுட்டு கையில் கையை சைடு ஜாயின் போட்டு இந்த பக்கம் ஜாயின் போட்டு பார்டர் கொடுத்து கை ரெடி பண்ணியாச்சு சரிங்களா? இப்போ கை அட்டாச் பண்ணலாம். இது பேக் சைடு, இது ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுத்தையும் எடுத்து வச்சுட்டு இந்த இடத்துல பாருங்கள் 1/2 இன்ச் ஷோல்டர் கரெக்டாக 1/2 இன்ச் பிடிச்சிட்டிங்கன்னா போதும். இந்த இடத்துல 1/2 இன்ச்சு
நம்ம தையலுக்கு எவ்வளோ விட்டுருக்கோமோ அதை கரெக்டாக பிடிக்கணும். நம்ம தையலுக்கு ஒரு மாதிரி விட்டுட்டு ஒரு அளவு விட்டுட்டு பிடிக்கிறது ஒரு அளவு பிடிச்சோம் அப்படின்னாக்கா கரெக்டாக ஃபிட் ஆகாது. அது மாதிரி இங்கண்ட ஷோல்டர் 6 இன்ச் பெரட்டிட்டு இந்த ஷோல்டரை பின்பக்கமாக பேக் சைடில் நவுத்தி விட்டுடணும். சரியா? பேக் சைடில் நவுத்தி விட்டு மேலே ஒரு படிமலை தையல். ஷோல்டர் அங்கண்ட பெறலாமல் இருக்கும். இந்தாண்ட பக்கம் இப்படி மாறி மாறி பெறலும் அந்த மாதிரி பெறலாமல் இருக்கிறதுக்காக இல்லை மேலே ஒரு படிமலை தையல் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ இது ஃப்ரண்ட்டு, இது முன்பக்கம், இது பின்பக்கம். இதில் நம்ம கை எப்படி வைக்கணும்னு பாருங்கள். இந்த முன்பக்கத்துக்கு கை பாருங்கள். இந்த மார்க்கு முன்பக்கம் வர்ற மாதிரி வச்சு நம்ம அட்டாச் பண்ணணும். இந்த ஷோல்டரு சென்டர் கரெக்டாக வச்சு இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள். கரெக்டாக அந்த மார்க் வந்து கரெக்டாக உட்காருதா? நம்ம 6 இன்ச்சு வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா இங்கேயே வந்திருக்கும் இந்த மார்க்கு. இந்த ஆம்கோலுக்கு இந்த ஷோல்டரை சின்னதாக ஆக்கினதுனால நம்ம இந்த ஷோல்டர் உள்ளே அடங்கி வந்ததுனால நம்ம இந்த ஆம்கோல் ரவுண்டு பெருசாக இருக்குது. அந்த ஆம்கோல் ரவுண்டு பெருசாக இருக்கிறதுனால நம்ம ஆம்கோலில் வந்து கை முண்டா வைக்கும்போது என்ன பண்ணுறோம், 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் நம்ம. இப்போ அந்த 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்தோடனே கரெக்டாக வந்து உட்காந்து பாருங்கள். இந்தமாரி இந்த ஆம்கோல் ரவுண்டு பெருசாகுதுன்னு தெரிஞ்ச உடனே அதுக்கு தகுந்த மாதிரி 1/2 இன்ச்சோ இல்லை 1 இன்ச்சோ இங்கே எவ்வளோ ஷோல்டர் குறுக்கி வருது அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆம்கோலை பெருசாகிட்டிங்கன்னா இந்த பாடி லூஸ் வந்து கரெக்டாக வந்துடும். இந்தாண்டியே பாடி லூஸ் கரெக்டாக வந்து உட்காந்து பாருங்க. தெரியுதா? பாடி லூஸ் ரெண்டும் கரெக்டாக வந்து உட்காருங்க. ஷோல்டரு கை சைடு இதெல்லாம் வந்து 2 தையல் போட்டுங்க. அப்போ தான் இது சுடிதார் கொஞ்சம் சேஃப்டிக்காக இருக்கும். ஏற்கனவே அவங்க சிங்கிள் துணியில் தான் தைக்க சொல்லியிருக்காங்க. உள்ள லைனிங் கொடுக்காம சிங்கிள் துணியில் தைக்க சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம 2 தையல் போடுறது ரொம்ப நல்லது. நம்ம எப்பயுமே பொதுவாகவே வந்து கையில் 2 தையல் போட்டுக்கலாம். ஒன்று சிங்கிள் தையல் எப்பயுமே கையில் போடவே போகிறாங்க. ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, சுடிதார் வந்து ஜாக்கெட்டு, ஷர்ட்டு, சட்டை எது தைச்சாலும் சரி கையில் 2 தையல் கண்டிப்பாக போடுங்க. அடுத்தது இந்தாண்ட கை பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக அதே மாதிரி இந்த சென்டரில் வச்சு கரெக்டாக மார்க் வந்து உட்காந்து பாருங்க. சரிங்களா? கரெக்டாக அந்த மார்க்கு கரெக்டாக உட்காரும். இது நம்ம இந்த அளவு தான் நம்ம வைக்கும்போது ரொம்ப முக்கியமாக பார்த்து வைக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நம்ம எப்பயும் அளவு வைக்கிற மாதிரி அந்த 3.5 இன்ச்சு ஷோல்டரு 4 இன்ச்சு ஷோல்டர் வந்ததுனாக்கா நம்ம அந்த பாடி லூஸ் நம்ம எவ்வளோ ஆம்கோல் நம்ம இதில் ஆம்கோல் எவ்வளோ வைக்கிறோமோ அதோட 1 இன்ச்சு வச்சு நம்ம வச்சாக்க இந்த பாடி வந்து கரெக்டாக உட்காந்துரும். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்காங்க அவங்கனாக்கா நம்ம ஷோல்டரோட ஃபினிஷிங்கோட அளவே 2 இன்ச்சு தான் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு எவ்வளோ ஷார்ட்டேஜ் ஆகுது அப்படின்னாக்கா ஷோல்டர் 3.5லேருந்து 1 இன்ச்சு உள்ளே குறையுது, 1.5 இன்ச்சு குறையுது. இல்லை 3.5 இன்ச்சுக்கும் 2 இன்ச்சுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ 1.5 இன்ச்சு குறையுது. 1.5 இன்ச்சு குறையுது அப்படிங்கும்போது இந்த 1.5 இன்ச்சு அகலத்தை இதில் நம்ம குடஞ்சி வெட்டும்போது இந்த ஆம்கோல் இங்கே இருக்க வேண்டிய இந்த இடத்துல இருக்க வேண்டிய ஷோல்டரு இப்போ இங்கே நவுந்து வந்து இங்கேருந்து போயிருக்கு. அப்போ இங்கேருந்து போயிருக்க தூரம் என்ன பண்ணும், இவ்வளோ தூரத்துக்கு கொஞ்சம்
லென்த் அதிகமாகும், இதோட லென்த்து கொஞ்சம் அதிகமாகும். அப்போ இந்த லென்த் அதிகமாகும்போது நம்ம எப்பி வைக்கிற கை முண்டா வச்சா என்ன பண்ணும், இந்த கை முண்டா வந்து பொருந்தவே பொருந்தாது. எப்படி பொருந்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, நம்ம பாடி லூஸ் மார்க் இங்கே பண்ணி இந்த பாடி லூஸ் மார்க் வந்து இப்படி பாதியில் வந்து இப்படி உட்காரும், இந்த பாடி லூஸ் கூட உட்காராது, இங்கே வந்து உட்காரும். அதனால தான் இப்போ நம்ம எப்பி வைக்கிற 5 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு வைக்கணும்னு நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா. அந்த 6 இன்ச்சு கூட அந்த 6 இன்ச்சு வைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி வெட்டுறதுல என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு 7 இன்ச்சாக வைக்கணும். சரியா? இப்போ இந்த மாதிரி வச்சுக்கலாம். ரெண்டாவது இந்த தையல் போடும்போது நிறைய ஸ்டூடெண்ட்டுங்க இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த தையல் போடும்போது இந்த வரம்பு பாருங்கள், ஏற்றின் தாழ்த்து இல்லாமல் ஒரே மாதிரி ஒரே லெவலாக இருக்கா. புதுசாக தைக்கிற பசங்க எல்லாமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, இந்த ஏற்றின் தாழ்த்தினாக்கா எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வருது. கை ஒரு பீஸ் இந்த மாதிரி இருக்குது, ஒரு பீஸ் இந்த மாதிரி இருக்குது, ஒரு பீஸ் இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வச்சு தைச்சிங்கனாக்கா அது எப்பயுமே ஃபிட்டிங் ஆகாது. நம்ம வச்சு தைக்கும்போது இந்த வரம்பு ரெண்டும் சேமாக இருக்கணும், அப்படியே ஒரே மாதிரியே இருக்கணும். இப்போ 2 ஜாக்கெட் போட சொன்னா நம்ம அதை போட்டுக்கணும். அவங்க காசு கொடுத்துட்டாங்க, நீங்கள் மட்டும் தான் 20 ரூபா தரணும். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கன்னா, இப்போ சொன்ன மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா தைக்கும்போது இதை கரெக்டாக அந்த மாதிரி வச்சு தைங்க. சரியா? இதில் வந்து நம்ம ஏற்றின் தாழ்த்தி வச்சு தைக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, ஒரு பக்கம் நீங்கள் கரெக்டாக தையல் இந்த இப்படி வச்சு தைக்கும்போது இதில் 1/2 இன்ச்சு இப்படி பிடிச்சி தைச்சிருப்பீங்க. இந்த 1/2 இன்ச்சு பிடிச்சி தைச்ச இடத்துல இப்போ பாடியில் கரெக்டாக பிடிச்சிருக்கீங்கன்னாக்கா பாடி கரெக்டாக ஃபிட் ஆகிடும், கை வந்து சரியாக ஃபிட் ஆகாது. அது இல்லை கையை வந்து கரெக்டாக வச்சு தைச்சிட்டிங்க அப்படின்னா கை சரியாக ஃபிட்டிங் ஆகிடும், பாடி சரியாக ஃபிட்டிங் ஆகாது. அதனால தான் இது ரெண்டுத்தையும் இந்த வரம்பு ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி வச்சு தைக்க சொல்லிட்டு இருக்கோம். இதை வந்து நல்லா கவனமாக செய்யுங்க. நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, என்கிட்ட கற்றுக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி, இதை கரெக்டாக செஞ்சிங்கனாலே உங்களுக்கு ஃபிட்டிங் நல்லா வர ஆரம்பிச்சிடும். சரியா? இதில் தான் நிறைய பேர் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. இந்த கையை ஜாயின் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், சொன்னதில் இந்த வரம்பு சேமாக ஒரே மாதிரியே இருக்கா, இங்காண்டி பாருங்கள் ஒரே மாதிரியே இருக்கும் இல்லையா. இதில் ஷோல்டர் கரெக்டாக சென்டரில் உட்காந்துருக்கு. அடுத்தது பாருங்கள், வரம்பு ஒரே மாதிரியே ஏற்றின இடத்துல நம்ம கரெக்டாக வந்துருக்குது. அடுத்ததுங்க பாருங்கள், பாடி லூஸ் ஜாயிண்ட்டு இதுவும் கரெக்டாக வந்து அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் போட்டு ஃபிட்டிங் போட்டிங்கன்னா தான் இந்த ஃபிட்டிங் கரெக்டாக அமையும். சரிங்களா? நம்ம இதில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். கையில் தையல் போட்டாச்சு. இப்போ நம்ம சைடு ஜாயின் பண்ண போகிறோம். சைடு ஜாயின் பண்ணுற இடத்துல துணி ஒரு வித்தியாசமாக இருக்கும். இந்த இடத்துல சீட் லூஸு ஓப்பன் ரெண்டு சொல்லியிருந்தோம் வெட்டும் போது இல்லையா. சீட் லூஸும் ஓப்பனும் ஒரே இடத்துல வரும்னு சொல்லியிருந்தோம்ல. இந்த சீட் லூஸும் ஓப்பனும் வர்றத ரெண்டுத்தையும் ஒரே லெவல் வச்சுக்கிட்டு பாருங்க கரெக்டாக இருக்குது.
இந்த மார்க்கும் கரெக்டாக உட்காந்துருக்கு, பெண்டு கரெக்டாக வந்து உட்காந்துருக்கு, இந்த ஜாயிண்ட்டும் கரெக்டாக வந்து உட்காந்துருக்கு. சரியா? இதை கரெக்டாக வச்சு நம்ம இங்கே இதுக்கு நம்ம வெட்டும்போது எவ்வளோ அளவு விட்டு வெட்டணும் ஞாபகம் இருக்கா? இந்த இடத்துலேருந்து நம்ம தையலுக்குன்னு எவ்வளோ விட்டோம் ஞாபகம் இருக்கா? இந்த இடத்துலேருந்து தையலுக்கு நம்ம 1 இன்ச்சு விட்டோம். அந்த 1 இன்ச்சு அளவை நான் அப்படியே வைக்கிறேன். எனக்கு அளவு வைக்க தெரியும், அதனால் அப்படியே வச்சுக்கிறேன். உங்களுக்கு அப்படி வைக்க தெரியல, உங்களுக்கு ஒரு குத்து மதிப்பாக அளவு வைக்க தெரியல அப்படின்னாக்கா இந்த வரம்புலேருந்து 1 இன்ச்சு வச்சு ஒரு மார்க்கு, அந்த மாதிரி 1 இன்ச் நம்ம எவ்வளோ விட்டோமோ அவ்வளோ தூரத்துக்கு 1 இன்ச்சு 1 இன்ச்சு 1 இன்ச்சு இப்படி நெடுக்க மார்க் போட்டுகிட்டே போயிடணும். இப்படி நெடுக்க மார்க் போட்டுகிட்டே போயிட்டா அந்த மார்க் மேலே போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இதில் ஃபிட்டிங் மாறவே மாறாது. சரியா? கரெக்டாக 1 இன்ச்சு பிடிச்சிட்டு அந்த மார்க் மேலே கரெக்டாக அந்த மார்க் மேலே வந்துடணும். வந்துட்டு இங்கேருந்து கை நீட்டு 5 இன்ச்சு நுனிக்கை வந்து 5 இன்ச்சு கேட்டுருக்காங்க. இந்த நுனிக்கை வந்து 5 கேட்டிருக்காங்க. 5னாக்கா 11 இன்ச்சு 11 இன்ச்சு பாதியை பிரித்து 5. இங்கேருந்து நம்ம 5. சரியா? அஞ்சரை வச்சாச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்தாண்ட பக்கம் அந்த மாதிரி இந்தாண்ட பக்கமும் இந்தாண்ட பக்கம் ஜாயின் பண்ணும்போதும் அங்கேருந்து 1 இன்ச்சு 1 இன்ச்சு 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி அப்படியே நீட்டுக்கு பிடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்கா இதுலேயும் ஃபிட்டிங்கு கரெக்டாக நீங்கள் கொஞ்சம் கூட துல்லியமாக மாறவே மாறாது. நீங்கள் அளவு வைக்கிறதுலையும் அளவு பிடிச்சி தைக்கிறதுலையும் தான் இந்த தொழிலோட சிறப்பு. நீங்கள் இதில் ஏதாவது கொஞ்சம் மாற்றம் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த இடத்துல மாற்றங்கள் தெரியும். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து 1 இன்ச்சு தையல் போட்டிருக்கோம். அந்த மாதிரி இங்கேருந்து இங்கே 1 இன்ச்சு தையல் போட்டிருக்கோம். சரியா? சப்போஸ் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட் போட்டாங்க அப்படின்னாக்கா அப்போ வந்து நம்மள்கிட்ட அவங்க இன்னொரு தையல் போட்டு கொடுங்கன்னு சொல்லாமல் நம்ம இப்பயே இன்னொரு தையல் போட்டுருவோம். இது போட்டுட்டாக்கா இது வந்து நமக்கு 2 விதத்தில் நமக்கு வந்து ஒரு சப்போஸ் அவங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன அளவில் கொஞ்சம் மாறிடுச்சு அப்படின்னாக்கா டைட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா இந்த தையல் பிரித்து விட்டுட்டாங்கன்னா கரெக்டாகிடும். சப்போஸ் வெயிட் போட்டுட்டாங்கனால கூட இந்த தையலை பிரித்தாங்கனாக்கா அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இதில் நம்ம 2 தையல் போடுறோம்.
இந்த மாதிரி சைடு ஜாயின் பண்ணிட்டோம். சைடு எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லிடுச்சு. அடுத்தது கீழே பாட்டத்தில் நம்ம ஏற்கனவே மடிக்கிறதுக்கு மார்க் போட்டிருக்கோம். இது எந்த அளவு வருதுன்னு பார்த்தீங்கன்னா அழகாக 6 இன்ச்சு அளவுக்கு தான் மடிப்பே வருது. பெருசாக மடிக்கல, சின்னதாக தான் வருது. இதை மடித்து கரெக்டாக அதே அளவுக்கு லாஸ்ட் வரைக்கும் மடிக்கணும். இந்த இடத்துல நம்ம வெட்டும்போது லேசாக அப்படி கிராஸ் பண்ணி வெட்டியிருப்போம். அந்த கிராஸ் வர நடத்திக்கிட்டு இந்த இடத்துல லேசாக திருவுற மாதிரி இருக்கும். இந்த திருவில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணிக்கு தைக்கணும். அதுதாங்க வேலையை. இருக்கிற சுருக்கம் இல்லாமல் அந்த அட்ஜஸ்ட் பண்ண சரியா. திருவுள் இல்லாமல் எப்படி திருவுள் இல்லாமல் இருக்கா, திருவுள் இல்லாமல் அழகாக சுருக்கம் இல்லாமல் இருக்கு பாருங்க. அந்த மாதிரியே தைக்கணும். அடுத்தது இந்த பக்கம் இப்படி திருப்பி இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணோங்க, வெளியில் போகக்கூடாது. வெளியில் போகாமலே இதை மடிக்கணும். மடிச்சுட்டு இந்த பக்கம் வரணும். இதில் திருவாமல் அழகாக தைக்கணும். திருவாமல் தைக்கிறது தான் இல்லை ரொம்ப மெயின். சுடிதாரை பொறுத்தளவு கட்டிங் எல்லாமே வந்து கிராஸாக நிறையா வந்திருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், திருவாமல் தைக்கணும். திருவாமல் தைக்கிறது தான் நமக்கு வந்து அது மெயினான வேலையே. தச்சுட்டு இந்த ஓப்பன் வர இடத்துக்கிட்ட பாருங்கள். இந்த ஓப்பன் வர இடத்துக்கிட்ட இதை இப்படி மடித்து இந்த இடத்துல தான் நிறைய பேர் உருட்டி தைப்பீங்க. ஃபஸ்ட்டு உருட்டி தைச்சிட்டு அப்புறம் தைப்பீங்க. இது வந்து அங்கேருந்து தைச்சிட்டே வந்து இந்த இடத்துல நிறுத்திட்டு திருப்பி இது இந்த வாரத்தில் மடித்து இதை இந்த வாரத்துக்கு வரணும். ஷேப்புக்கு வந்து திரும்பி இப்படி திரும்பணும். சரியா. சில பேர் என்ன பண்ணுவீங்க, அதை உருட்டி தைச்சிருவீங்க. உருட்டி தைக்காமல் கரெக்டாக தைக்கணும். இங்கே தைச்சிட்டு வந்து இந்த பக்கம் இது இப்படி மடித்து இது திருப்பிக்கணும். இதில் சுருக்கம் இல்லாமல் இருக்கா, இந்த சுருக்கம் இல்லாமல் வரணும். ஒவ்வொரு முறையும் நம்ம தைக்கும் போது என்ன பண்ணணுன்னாக்கா, சுருக்கம் வாங்கிங்க அப்படியே ஃபஸ்ட்டு தைக்கும் போதெல்லாம் அப்படியே கவுறு திரிச்சிட்டு வர மாதிரி அப்படியே திருவிட்டு வரும். புதுசாக தைக்கிறவங்களுக்கு இல்லை கை பக்கம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு அதுக்குமே அது வந்து என்னன்னாக்கா சரியாக மடியறதுக்கே வராது. அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். அடுத்த சுடிதாரில் சொல்லித்தரேன் உங்களுக்கு. அதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குல்ல, சொல்லித்தரேன் அப்புறமா. இதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வேலை மிச்சம். அது கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும், இது கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். அதனால் இதை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். இது வரலன்னா அதை பார்த்துக்கலாம். அழகாக மடிச்சுட்டு திருப்பி இந்த ஓரத்துலேயே அந்த மாதிரி இதை நம்ம எடுக்காமே தான் சுற்றி வரணும். 4 பக்கமும் துணியை விட்டு வெளியில் எடுக்காமலே சுற்றி வரணும். எடுத்து தைச்சிங்கன்னா அங்கங்கே நூல் பிசுறு தெரியும். இதை எடுக்காமல் சுற்றி வந்தீங்கன்னா தையல் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். ரெண்டாவது நமக்கு கை சீக்கிரம் பக்குவம் ஆகிடும். அழகாக அந்த மாதிரி தைச்சிட்டு இந்த பக்கம் திருப்பணும். திருப்பிட்டு
சரியா? கீழே தைக்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி தைச்சி ட்ரை பண்ணுங்கள். இந்த இடத்துல அந்த பெண்டு வர இடத்துல இதை இழுத்து வச்சுட்டு இப்படி இழுத்து அயன் பாக்ஸ் தலையில் சத்தியத்துனீங்க அப்படின்னாக்கா இந்த சுருக்கமும் போயிடும். இந்த இடத்துல இருக்க சுருக்கம்லாம் அயனிங் பண்ணும்போது போயிடும். இப்போ தச்ச புதுசில் அந்த தையலோட சுருக்கத்தோடு சேர்த்து இந்த இடத்துல பெண்டு இருக்கிறவங்க தெரியும். இந்த இடுப்பு பெண்டு தான் நிறைய சுடிதார் இருக்குனாலே இந்த பெண்டு தான் விரும்புவாங்க. காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்க நிறைய பேர் இப்போ எல்லாமே சுடிதார் தான் விரும்புகிறாங்க. சுடிதார் டாப் மட்டும் தான் விரும்புகிறாங்க. எல்லாம் பேண்ட்டை இறந்துக்கு எல்லாம் லெகின் பண்ணிட்டு அந்த மாதிரி ஹிப்பு பெண்ட் எடுத்து வெட்டியாச்சு. கையும் அவங்க கேட்ட அளவுக்கு ஜாயிண்ட்டு போட்டு தைச்சாச்சு. ஜாயிண்ட் போட்டு தைச்சாலும் அவங்க கேட்ட அளவுக்கு 15 இன்ச்சு நீட்டு வச்சாச்சு. இப்போ இதுக்கு நாம் நாட் ரெடி பண்ணணும்.